அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்ல பழமொழி இருக்கும். சரியான காற்று அப்படிங்கிறது வீச தொடங்கி இருக்கு. நம்ம தூற்றிக்கொள்றது தான் சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது இப்போ எல்லாமே மாணவர்களுக்கு உண்டான என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்போ தமிழ் தான் பிரச்சனையா இருக்குது. சரியா? ஒரு ஒரு காலத்துல தமிழ்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொழுதுனிக்கு வச்சு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜிஎஸ் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்குவாங்க. ஆனா இப்போத்தி காலகட்டத்துல தமிழ்லாம் எடுக்கிறதே இல்லை நிறைய பேர். அந்ததான் போய்கிட்டு இருக்கு. தமிழ் இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா புக்கு படிச்சா புக்ல இருந்து வருமா, இல்ல அவுட் சோர்ஸ் இதை படிக்கிறோம் இந்த புக்ல இருந்து வருமா, அந்த புக்ல இருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி படிச்சவங்களா இருக்கட்டும், இல்லை நம்மளே படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, இப்படி ஒரு கேள்விக்குறி ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்கல. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. அந்த கேள்விக்குரிய போக்குறதுக்கு சரியான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புறோம். நீங்களும் நம்புங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. சரியா? இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. பழைய கவர்மெண்ட்ல நம்ம கோரிக்கை அப்படிங்கிறது எத்தனையோ வச்சோம். போராட்டம் அப்படிங்கிறது ரோட்ல எல்லாம் அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த படிச்சவன்லாம் போயிட்டு ரோட்ல போராடினது அதெல்லாம் இது என்ன சொல்றது அப்படிங்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு ஆளாக்குனாங்க. ஆனா அவ்வளவு பண்ணியுமே நம்மளுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. அடுத்து அவங்க ரிசல்ட் விட்டாங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நாம அப்படியே உட்காந்து இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப அப்கமிங்ல இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு. நம்ம தமிழுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். ஜிஎஸ் மேக்ஸ் விட்டுருங்க. அது எல்லாமே அவுட் சோர்ஸ்ல இருந்து எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஜிஎஸ் மேக்ஸ் இங்க யாருமே சொல்லவே இல்லை. தமிழ் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால தமிழ் ஒன்று ஓல்டு சிலபஸ் வைக்கணும். ஒரு சில கோரிக்கையெல்லாம் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஒன்று ஓல்டு சிலபஸே அதிக புக்கு தாங்க படிக்கணும். ஆனா அந்த ஓல்டு சிலபஸ் படிச்சாலுமே அவங்க அந்த புக்ல இருந்து தான் நீங்க கேளுங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன வைக்கலாம்? நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலங்காலமா 2024 வரைக்குமே நீங்க எடுத்து பாருங்க. அதுல ஒரு 92 கொஸ்டின் 93 கொஸ்டின் புக்ல இருந்து வந்துடும். வருஷம் நீங்க இதே 93 கொஸ்டின் 94 கொஸ்டின் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அப்ப அடுத்த வருஷமும் அதே தானே நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நாங்க படிச்சோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கை வச்சுட்டு என்னென்னமோ காரணம் சொல்றீங்க. பிஹெச்டி இருக்காங்க, காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஏன் 2025 மட்டும்தான் குறிப்பிட்டு காம்படிஷன் அதிகமா இருந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அந்த கவர்மெண்ட் தப்பு ஒத்துக்க மறுத்துட்டாங்க. நம்மளுக்கும் சரியான ஒரு நீதி அப்படிங்கிறது கிடைக்கல. அதனால இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமே சுறுசுறுப்பான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நடந்துகிட்டு இருக்கும் போது நம்மளோட கோரிக்கை இந்த நேரத்துல அவங்க காதுல போட்டு வச்சோம் அப்படின்னா ஏதாவது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புறோம். நீங்களும் எல்லாருமே நம்புங்க. நம்ம எல்லாருமே கோரிக்கை அப்படிங்கிறது மே 21 சரிங்களா? நாளான்னைக்கு இன்னைக்கு தேதி என்ன 19 21 அதுல கிறிஸ்டோபாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சார் இருக்காரு. அப்புறம் டிடிஏ குரூப் ஒரு சில மெம்பர்ஸ்லாம் அதுல இருக்காங்க. நட்ராஜ் சார் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க விவிடிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், நான் மற்றவங்களதுலாம் இன்னும் செக் பண்ணல. நான் பார்த்த வரையும் சொல்றேன். எல்லாருமே மேக்சிமம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த ஜேஷ்வா டீச்சிங்கா இருக்கட்டும், அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் தெரிவிச்சிருந்தாங்க. ஆன்லைன்ல தான் பண்ண போறோம். ஆஃப்லைன்ல இங்க போராட்டம்லாம் நடத்த சொல்லி யாரையுமே இங்க கூப்பிடல. யாருமே நினைக்க கூடாது நம்ம ஒருத்தர் பண்றதுனால என்னடா வந்துற போது, மீதி பேர்லாம் சும்மா தானே இருக்கிறான் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சீங்க அப்படின்னா எப்படி சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வர முடியும்? நாம இப்படியே உட்காந்து அப்படியே காலங்காலமா படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு வருஷமும் வருது போகுது, புக் எடுத்து வைக்கிறோம், திருப்பி அதே புக் தான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இந்த வருஷம் அதே மாதிரியே பழையபடி மாதிரி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால யாராலையும் பெருசா போக முடியல அப்படின்னா இப்ப அடுத்த வருஷம் புக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்பவே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் புக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி. சொல்ல முடியாது இப்போ இந்த 6 மாசத்துக்கு உள்ள கூட சேஞ்ச் பண்ணலாம். நான் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். எப்போ எது நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. புது புக் வந்துருச்சு அப்படின்னா நீங்க சொல்லலாம், புது புக்ல என்ன பெருசா இன்ஃபர்மேஷன் மாறிட போகுது, அதே ஐஎன்எம் அதே பாலிட்டி தானே அப்படி. கரெக்ட் தான். அதே பாலிட்டி அதே ஐஎன்எம் அதே கண்டென்ட் தான் வரப்போகுது. புதுசா ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க.
அதை நம்ம ஆல்ரெடி இருக்கிறதே மறந்து போயிட்டு இருக்கு. இன்னும் புதுசையும் அதையும் சேர்த்து நம்ம படிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த வருஷம் தான் கடைசி அப்படின்னு நீங்க எல்லாருமே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் கடைசி, நம்ம வேலைக்கு போயே ஆகணும், அந்த கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதனால எல்லாருமே அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் ஒதுக்குங்க. அந்த ஒரு நாள் முழுசா கூட நீங்க ஒதுக்க தேவையில்ல. அது குறிப்பிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சும்மா நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா போதும், அவ்வளவுதான். அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுவே நம்ம எல்லாருக்குமே போதுமானது. சரிங்களா? ஏன்னா இங்க எல்லா மாணவர்களும் இருக்கீங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, எவ்வளவு பேர் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு நீங்க சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு வருஷம் நம்ம படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நம்பி பண்ணணும் அப்படின்னா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரட்டும். சரிங்களா? நம்ம அதுல நீங்க படிச்சிருந்திருப்பீங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முன்ன சொன்ன மாதிரி தான், புக்ல இருந்து அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஸ்டின் அப்படிங்கிறது எடுங்க அப்படின்னு. ஜிஎஸ் ட்விஸ்ட் பண்ணலாம், மேக்ஸ் ட்விஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எவ்வளவோ கேள்வி எடுக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 11th 12th இருந்தா ட்விஸ்டடான கேள்விலாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ட்விஸ்டடா எடுக்கலாம். நீங்க ஜிஎஸ் ஓகே, நீங்க எப்படியோ ஒன்று எடுத்துட்டு போங்க. அந்த அளவுக்கு நம்மளும் தயாராகிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆனா அந்த தமிழ் என்ன பண்ணுச்சு பாவம். இதுல நிறைய பாதிப்படைகிறது பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புற மாணவர்கள் தான். சரிங்களா? அதனால எல்லாருமே நம்ம அப்படின்னு நம்ம பார்க்க வேணாம். நம்மளும் எல்லாருமே அதுல ஒரு பார்ட் தானே அப்படின்னு கூட நீங்க நினைக்க வேணாங்க. சரிங்களா? நம்ம எல்லாருமே அதுல ஒவ்வொரு பாட்டு தான். சரிங்களா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதுக்குண்டான பொறுப்பு தான். நாளைக்கு கொஸ்டின் வேற பழைய படிக்கு மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போராடுற அளவுக்குலாம் நம்மளுக்குலாம் தெம்பு கிடையாது. சரிங்களா? அதனால இப்பவே கோரிக்கை அப்படிங்கிறது வச்சிருவோம். புது கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். நான் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுபடி நம்ம எல்லாருமே பண்ணிக்கலாம். மே 21 சந்திப்போம்.